இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப்ல இருக்க இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கோ டு யுவர் ஆக்டிவிட்டி பேனல். ஸோ நீங்கள் இந்த செஷனை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா, நீங்கள் கோ டு டிசைன் டேப், அதில் மேனேஜ் பேக்கேஜஸில் போயிட்டு ஸோ கிளிக் ஆன் ஆல் பேக்கேஜஸ். ஸோ அப்புறம் நீங்கள் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாரில் டைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் UiPath.pdf.activities. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்கே எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் பேஜ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ஆக்டிவிட்டி வந்து ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து ஒரு பிடிஎஃப் பேஜை வந்துட்டு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் எக்ஸ்ட்ராக்ட் இமேஜ் ஃப்ரம் பிடிஎஃப் அப்படின்ற ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் பிடிஎஃப்ல இருக்க இமேஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட் ஜேபெக் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஃபார்மேட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ ஐ ஹாவ் அ ஃபைல் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு வந்துட்டு UiPath AI Submit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஸோ வி ஹாவ் அ இமேஜ் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கால் டவுன் பண்ணி பார்க்கும்போது நிறைய இமேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ் தான் நம்ம வந்து எப்படி வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதோட பாத் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அந்த ஃபைலோட பாத் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் காப்பி எஸ் பாத் அண்ட் கோ டு UiPath ஸ்டுடியோ. இதில் பாத் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைல் பாத். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபோல்டர் எங்கே வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் பாத் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கோ டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இந்த பிடிஎஃப் இமேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபோல்டர் பாத்தாக யூஸ் பண்ண போகிறோம். காப்பி திஸ் அண்ட் கோ ஹியர் அண்ட் ஹியர் வித்தின் டபுள் கோட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் ஆன் ஓகே. ஸோ now everything is done. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ பிடிஎஃப் இமேஜஸில் வந்து ப்ரீவியஸாக ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து செக் பண்ணுங்கள் ஃபோல்டரை. பிடிஎஃப் இமேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு UiPath AI Submit 2022 அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமேஜஸ் வந்துருக்கு. ஸோ இமேஜஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ நமக்கு பிடிஎஃப்ல இருக்க இமேஜஸ் தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் அபவுட் this activity, extract images from PDF. உங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் வந்து உங்கள் பிடிஎஃப்லேருந்து தேவைப்படுது, நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம்.